இந்த கேஸ்ல சிபிஐ இப்ப பல உண்மைகளை வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரையுமே பயங்கரமான சித்திரவதை பண்ணது மட்டும் இல்லாம ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. கம்பிகள்ல எல்லாம் பயங்கரமான ரத்த கரைகள் இருந்திருக்கு. 58 இடத்துல காயம் இருந்ததா சொல்லியிருக்காங்க. 3 முறை வந்து அவங்களோட சட்டையை வந்து மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளை சட்டையெல்லாம் போட்டா அப்படியே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கலர் சட்டையெல்லாம் வந்து எடுத்துட்டு வர சொல்லதா அவங்களோட ரிலேட்டிவை விட்டு போலீஸ் வந்து மிரட்டினதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்பவே பயமா இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் தான் அன்னைக்கு வந்து நடந்தது. இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சிபிஐ வந்துட்டு இது வந்து ஒரு சாதாரண ஒரு கேஸ் தான், இதுக்கு எதுக்கு அடிக்கிற அளவுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சிபிஐ சொன்னதை கேட்டுட்டு அவங்களுக்கு இப்போ வந்து தண்டனை கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அவர் ஜெயராஜ் அவரோட பொண்ணா இருக்கட்டும், அவங்க மனைவியா இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து தகுந்த ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான தீர்ப்பு வந்து மார்ச் 30ஆம் தேதி வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஆயுள் தண்டனையா இல்ல மரண தண்டனையா அப்படிங்கிறது மார்ச் 30ஆம் தேதி தான் தெரியும்.